எனதருமை ஐந்தொழில் புரியக்கூடிய விஸ்வகர்மா உறவுகளே, நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு தேடிக்கிறதுக்கு ஒரு எளிய வழிங்க. ஒரே ஒரு நாளாவது திங்கட்கிழமை தோறும் காலை வேளையில இந்த மாதிரி சிவ வழிபாட்டை கடைபிடித்து பாருங்க. அந்த வாரம் முழுவதும் நமக்கான வாழ்க்கை பயணம் வெற்றியானதாகவே அமையும். எந்த சிக்கல்லையும் சிக்கிக்க மாட்டோம். வருமுன் காப்பார் இந்த சிவபெருமான். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வச்சு நமக்கான பாதையை என்றும் வெற்றி பாதையாக நடக்க வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஸோ தவறாம கடைபிடித்து பாருங்க. இந்த தகவலை நம்முடைய குரு தேவன் ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையம் உங்க முன்னாடி வைக்குது. நம் முன்னோர்கள் வகுத்து வைத்த ஆன்மீகமும் ஜோதிடமும் அறிவியலே அணுகும் விதத்தில் அணுகும் பொழுது அப்படிங்கிறத உங்க முன்னாடி மீண்டும் ஒரு முறை எடுத்து வைக்கிறேன். ஒவ்வொரு நாளும், அதாவது ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு தேதியை வைக்கணும் இல்லைங்களா? இன்னைக்கு 16/3/2026. ஸோ எத்தனை வாரம் ஒரு வருடத்தில் 52 வாரத்தில் எத்தனை வாரம் நம்ம கடைபிடிக்கிறோங்கிறத நீங்களும் பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி கொண்டிருக்கிறோங்கிறதையும் பாருங்க. சிவன் நேரடியா வந்து தருவாரா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கடவுள் நமக்கான வழியைத்தான் காட்டுவார், நம்ம தான் அந்த வழியில நடக்கணும். சரிங்களா? திரும்பவும் சொல்றேன், நீங்க என்ன பிரச்சனையை சந்திச்சாலும் அதுக்கு நீங்க தான் காரணம், நீங்கள் எடுத்த முடிவு தான் காரணம். ஸோ அப்படி நம்ம முடிவு சரியானதா அமைகிறதுக்கான வழிவகைகளை இந்த வழிபாடு தருகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தல், நல்ல வேலையை தேர்ந்தெடுத்தல், நமக்கு தேவையான படிப்பை தேர்ந்தெடுத்தல், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்தல், நல்ல சுற்றங்கள் நட்புகளோட தொடர்புகளை சரியா வச்சுக்குதல்ங்கிறது எல்லாமே தான் சொல்றேன். நீங்க செய்யற ஒவ்வொரு செயலிலும் உங்களுடைய முடிவு பங்கு பெறுது. அந்த முடிவு தெளிவா இருக்கிறதுக்கு இந்த ஆன்மீகம் பலன் தரும். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க உதாரணத்துக்கு ஒரு பர்ச்சேஸ், ஏதாவது ஒன்று பொருளை வாங்குறீங்க இல்ல விற்கிறீங்க அப்படின்னா, இன்னும் ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்கள நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பொருளை எப்போ பர்ச்சேஸ் பண்ணணும், எப்போ அதை விற்கணுங்கிறது சரியான நேரத்தில் சரியான முடிவு அமைஞ்சாதான் அது லாபமா அமையும். ஷேர் மார்க்கெட் மட்டும் கிடையாது, மற்ற எந்த தொழிலா இருந்தாலும் சொல்லக்கூடியது ஒண்ணுதான். இந்த நேரத்தில் உற்பத்தி பண்ணணும், இந்த நேரத்தில் விற்கணும், இல்லை இந்த நேரத்தில் வாங்கணும், இந்த நேரத்தில் இதை தவிர்க்கணும் அப்படிங்கிற அனைத்து முடிவுகளையும் சரியாக எடுக்கணும்னா நம்ம மனது தெளிவா இருக்கணும். அந்த தெளிவை இந்த ஆன்மீகம் தரும். அது மூலியமா நம்ம எல்லாத்தையும் நம்மளே பெற்றுக்கலாம். தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் ஜெம்சி குரு யுனிவர்சல் விஸ்வகர்மாவுக்காக.